வணக்கம் நண்பர்களே, இன்று நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பொன்றினூடாக உங்களை சந்திக்கின்றோம். இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம் ஏறாவூர் நகர சபைக்கு சொந்தமான ஓர் பூங்கா ஒன்றிற்குத்தான் வந்திருக்கின்றோம். இங்கே இந்த பூங்காவின் அழகைத்தான் நாங்கள் இந்த தொகுப்பினூடாக உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம். நண்பர்களே, ஏறாவூர் நகரிலிருந்து நீங்கள் பார்த்தீர்களானால் காதியார் வீதி என்று ஒரு வீதி உண்டு. அந்த வீதியிலிருந்து நீங்கள் வருவீர்களானால் வெறுமனே 600 மீட்டரில் இந்த பூங்காவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பூங்காவானது முற்றுமுழுதாக சிறுவர்களுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூங்கா உள்ளே நீங்கள் செல்வீர்களானால் சிறுவர்களுக்கான பல்வேறுபட்ட விளையாட்டு உபகரணங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பூங்காவானது ஏறாவூர் பிரதேச செயலகத்துக்கு முன்பாகவே அமைந்திருக்கின்றது. வாருங்கள் நண்பர்களை, உள்ளே சென்று பார்ப்போம். இந்த சிறுவர்களுக்காக இவர்கள் இந்த நகரசபை எவ்வாறான பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் தற்போது உள்ளே சென்று பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள் நண்பர்களே, இதோ உள்ளே வந்திருக்கின்றோம். பாருங்கள் எவ்வளவு அழகாக இந்த பூங்காவினை நகர சபையினர் பேணி கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். பல்வேறு விதமான விளையாட்டு அம்சங்களுடன் இந்த பூங்கா அமையப்பட்டுள்ளது. இயற்கையாகவே ஏரி கரையோரத்தில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள் இந்த பூங்காவின் அழகை. நண்பர்களே, இந்த பூங்காவிற்கு நாங்கள் காலையில் வந்திருக்கின்றோம். காலை வேளை என்பதால் அந்தளவு சன் நெரிசல் காணப்படவில்லை. இருப்பினும் நீங்கள் 2 மணிக்கு பிறகு வருவீர்களானால் இந்த இடம் மிகவும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு உள்ள மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடமாக காணப்படும். நீங்கள் இந்த பகுதியில் உள்ளவராக இருந்தால் இதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெளியூர்களில் உள்ளவர்களும் கூட இந்த இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு சிறந்த இடம்தான். அதற்காகவே இந்த காணொளியை நாங்கள் யூடியூப் தளத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான சிறுவர்களுக்கு உரிய பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள் என்பதை. நண்பர்களே, இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் நகரில் அமைந்துள்ள ஒரு சிறுவர் பூங்கா ஒன்றைத்தான் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களது விடுமுறை காலத்தை இங்கே வந்தீர்களானால் உங்களது சிறுவர்களுக்கு பிரயோசனமாக உள்ளதாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இந்த காணொளியும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இதுபோன்ற பயனுள்ள ஓர் காணொளியினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.